அருமையானவர்களே, சதகத்துல் ஃபித்ருடைய ஒரு சில சட்டங்களை சொல்ல விரும்புகிறேன். ஆண்டுதோறும் சொல்வது தான், இருந்தாலும் வருடந்தோறும் அதை நினைவூட்டுவது நம்முடைய கடமை. அல்லாஹ் வணக்கங்களை, பலவிதமான வணக்கங்கள் நம் மீது கடமையாக்கியிருக்கிறான். முழுக்க உடல் சார்ந்த வணக்கம், அதாவது உடலை இயக்கி தான் அந்த வணக்கத்தை நிறைவேற்ற முடியும். தொழுகை இருக்குது, நோன்பு இருக்குது, இது உடல் சார்ந்த வணக்கம். இந்த வணக்கங்களால் உடல் நம்முடைய அந்த வணக்கத்தில் ஈடுபடுறோம். அடுத்து என்ன? பொருள் சார்ந்த வணக்கம், ஜக்காத்தில், சதகத்துல் ஃபித்ர், குர்பானி, இதெல்லாம் பொருள் சார்ந்த வணக்கங்கள். மூணாவது என்ன? பொருளும் உடலும் சார்ந்த வணக்கம், ஹஜ்ஜு. ஹஜ்ஜுக்கு பொருள் செலவும் இருக்கிறது, ஹஜ்ஜில் உடல் சினங்க கஷ்டமும் இருக்குது. இவ்வாறு அல்லாஹால பல வகையான வணக்கங்களை கடமையாக்குறான் சோதனைக்காக. ஏன்னா ஒரு தேர்வு தாள் இருக்குதுன்னு சொன்னால் அதில் எல்லா கேள்விகளும் ஒரே போல இருக்காது, பலவிதமான கேள்விகள் இருக்குதா இல்லையா? அதே போல தான் அல்லாஹ்வுடைய தேர்வு இது. இந்த தேர்வு உடல் சார்ந்தது, பொருள் சார்ந்தது, இரண்டும் கலந்தது என்று அல்லாஹ் பல வகையாக நம்ம என்ன செய்கிறான்? சோதிக்கிறான். அந்த வகையில் நம்முடைய செல்வத்திலிருந்து என்னங்க கடமையான அந்த தர்மங்களை கொடுக்கிறது, கடமையான தர்மத்தை கொடுக்கிற சதகா என்பது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வணக்கம். ஒன்றை தெரிந்து கொள்ளணும், அனகசமாலும் மின் சதகத்தின். நபிஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, தர்மம் கொடுக்கறதுனால பொருள் ஒருபோதும் குறையாதுன்னு சொன்னான். தர்மத்தினால பொருள் குறையாது, இந்த எண்ணம் வந்தாதான் அவர் செலவு செய்வார். இப்போ தர்மம் கொடுக்குறவர் அல்லாஹ்வோடு வியாபாரம் வச்சுக்கிறாருன்னு அர்த்தம். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஒரு மனிதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே வந்து, எனக்காக ஒரு துவா செய்ய சொல்லுங்க, ஒரு துவா செய்யுங்க. அது என்ன? எனக்கு அல்லாஹ் வாழ்நாள் முழுவதும் எவ்வளவு வாழ்வாதாரம் ரிஸ்க்கு இருக்குது என்று எழுதியிருக்கிறானோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்காம எனக்கு அல்லாட்ட அதை மொத்தமாக கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு துவா செய்ய சொல்கிறார். எல்லாருக்கும் அல்லாஹ் ஒரு ரிஸ்க்கை வச்சுருக்கானா இல்லையா? அது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கிடைக்குது, எனக்கு அதையெல்லாம் அல்லாட்ட மொத்தமாக கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லி ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமும் அப்படியாப்பா துவா செய்கிறேன்னு துவா செஞ்சாங்க. அந்த துவா கபூல் ஆச்சு. அல்லாஹ் அவருக்கு அவர் எத்தனை வருஷம் வாழணும் என்று விதித்தானோ அத்தனை வருஷத்துக்கான அந்த ரிஸ்கை பூரா அல்லாஹ் அவருக்கு கொடுத்துட்டான். இப்போ அவருக்கு வாழ்க்கை பூரா அதுதான், அதுக்கு மேலே அவருக்கு எதுவும் இல்லை இல்லையா? சரி, அல்லாஹ் அவருக்கு கொடுத்துட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சில காலங்கள் கழித்து அந்த நபர் வீட்டு வழியாக போனால் அவருடைய வீட்டுக்கு முன்னால் பெரிய கூட்டம் கியூவில் நிற்குது. இப்போ அண்டா அவங்க கூட்டம் நிற்கிற மாதிரி நிற்குது. அப்படிங்களா சார்? ரமதான் காலம், நம்ம வீட்டில் என்ன அண்டாவா இல்லை? ஒரு சில கிடைக்குதுன்னு சொன்னால் எவ்வளவு தூரம் நம்முடைய மார்க்க விழுமங்களையும் நம்முடைய தகுதியையும் இழந்து போய் நாம் நிற்கிறோம். அதை புறக்கணிப்பதற்கு முதல் தகுதியான சமுதாயமே நாம தான். ஓட்டுக்கு காசு கொடுத்தா தூக்கி வீச வேண்டிய சமுதாயமே நாம தான். ஏன்னா அல்லாஹ் இந்த சமுதாயத்தை சுஹதா கல்லி தக்கூனு சுஹதா அலன்னாஸ், நம்முடைய ஒவ்வொரு செயலும் சொல்லும் முழு உம்மத்துக்கும் சாட்சி. முஸ்லீம்களா ஓட்டுக்கு காசு வாங்க மாட்டாங்கப்பா. நாம் முஸ்லீம்கள் வாழுகிற ஊரில் ஓட்டுக்கு பரிசு பொருளோ காசோ கொண்டு போக முடியாது என்று உலகத்துக்கே உணர்த்த வேண்டிய நாமம் ஏதோ இல்லாத ஒரு பொருளுக்கு ஏங்குற மாதிரி ரமலானுடைய இரவு பொழுதுல போய் நம்ம கேள்விப்பட்டது. நான் வெளியே போய் பார்க்கல, எல்லாரும் சொன்னாங்க. கைரப்பா அந்த நபர் வீட்டில் கூட்டமாக இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் விசாரிக்கிறாங்க, ஏன்ப்பா இல்லைங்க நிற்கிறீங்க? இல்லை, அவர் தர்மம் கொடுப்பாரு, அதை வாங்குறதுக்கானே நிற்கிறோம். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் யோசிச்சாங்க, இவன் தர்மம் கொடுத்தா இவனுக்கு தான் வாழ்க்கை பூரா உள்ளதை அல்லாஹ் கொடுத்துட்டான், இவன் தர்மம் கொடுத்தா குறைஞ்சு போயிருமே, அப்போ என்ன செய்வான்? மீதி காலத்தை எப்படி ஓட்டுவான்னு நினச்சிட்டு போயிட்டான். அப்புறம் கொஞ்ச காலம் கழித்து அந்த வீட்டு வழியாக போனாங்க. அப்பையும் பார்த்தா கூட்டமாக நிற்குது. என்னப்பா இல்லை, அவர் தர்மம் கொடுக்குறாரு. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் உள்ளத்தில் சந்தேகம் வருது, எப்படி இவன் தர்மம் கொடுத்தா இவனுக்கு எல்லாம் காலியாக போயிருமேன்னு சொல்லி அல்லாட்ட கேட்குறாங்க. எல்லாம் எப்படி இவனுக்கு நீ எல்லாத்தையும் கொடுத்துட்டியே, இவன் எல்லாத்துக்கும் அள்ளி அள்ளி கொடுக்குறானேன்னு சொல்லி அல்லாஹ் சொன்னான், அவன் என்னோட வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், என்னோட வியாபாரம் செய்கிறான். ஏன்டா 1க்கு 10 தான் குறைஞ்சது, 1க்கு 10. அவனுக்கு வாழ்க்கை பூரா தேவையானதை நான் கொடுத்தாலும் அவன் தர்மம் கொடுக்க கொடுக்க ஒவ்வொரு தர்மத்திற்கு நான் 10 மடங்கு திருப்பி நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். தர்மங்கிறது திருப்பி வரக்கூடியது, ஞாபகம் வச்சுக்கணும். தர்மங்கிறது பாக்கெட்ல இருந்து காலியாகிறது இல்லை, தர்மங்கிறது திரும்பி வரும். 1 இல்லை 10 வரும், குறைஞ்சது 10, அதிகபட்சம் 700. இப்போ அல்லாஹ் சொன்னா அவன் என்னோட வியாபாரம் செய்கிறான்ப்பா, என்னோட வியாபாரம் செய்கிறான் மூசாவே, அவன் கொடுக்குற ஒவ்வொன்றுக்கும் குறைஞ்சது 10 திரும்பி வந்துட்டு இருக்குது. எனவே அவனுடைய வாழ்வாதாரம் காலியே ஆகாதுன்னு சொன்னான்.
இதுதான் நீங்கள் தர்மத்தை பற்றி தெரிய வேண்டிய விஷயம். என்ன? தர்மம் கொடுக்கறதுனால ஒருபோதும் நம்முடைய செல்வம் என்னவாகாது? காலியாகாது. எனவே அதிகமாக தர்மம் கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழல்ல, நான் சொன்னா இல்லையா, மறுமையில் எவ்வளவு வேர்வை இருக்கும். பூமியில் 70 முழத்துக்கு கீழே வேர்வை போயிடும். அந்த அளவுக்கு வேர்வை தான். அரிசி நிழலே இருக்காது. நிழலில்லாத நாளில் அல்லாஹ் 7 பிரிவினருக்கு என்ன செய்யறான்? தன்னுடைய அரிசுடைய அந்த நிழல்ல இடம் கொடுக்கறான். அதுல ஒரு பிரிவினர் யாரு? அவங்க வழக்கரம் கொடுக்கிறது இடது கரத்துக்கே தெரியாமல் தர்மகர்த்தாக்கள். யாருக்கு கொடுக்குறாங்க, எவ்வளவு கொடுக்குறாங்க தெரியாது. அவ்வளவு ரகசியமாக தர்மத்தை கொடுக்குறவங்க அல்லாஹ் அவங்களுக்கு அரிசுடைய நிழல்ல இடம் கொடுக்குறான். எனவே அருமையானவர்களே, தர்மம் சதக்காக இருக்குது. பல்வேறு துன்பங்களை விட்டும் பாதுகாக்குது, முசீபத்துகளை விட்டும் பாதுகாக்குது. தர்மத்தினால ஆயுள்ள அபிவிருத்தி ஏற்படுது என்று தர்மத்தின் பலன்கள் நிறைய சொல்லலாம். அதனால தான் அல்லாஹாலா பல வகையான தர்மத்தை கடமையாக்கியிருக்கிறான். ஜக்காத்தை கடமையாக்குறான், சதகத்துல் ஃபித்ரை கடமையாக்கியிருக்கிறான். நோன்பு வைக்க முடியாதவங்க அதுக்கு பகரமா என்னங்க ஃபிதியாங்கிற சதக்காவை கொடுக்கறத கடமையாக்குறான். இது எல்லாமே அல்லாஹ் மனிதர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட செல்வத்திலிருந்து நிறைய கொடுக்கணும். கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொன்னான். ஒமன் யூக ஷுஹ நஃப்ஸிஹி, யார் கருமித்தனத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள்.